ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள். நம்ம வந்து தொல்பட்டா, அதாவது வயநாடு தொல்பட்டையில் முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே குட்டால தங்கலாம் பார்த்தோம். ஆனால் வந்து குட்டால வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது எதுவுமே. பார்த்தீங்கன்னா உங்களை தங்குறதுக்கு பார்த்தோன்னா ஒய்ஃபை ரூம்ஸ்லாம் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அது வந்து கர்நாடகா பார்டரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஒயின் ஷாப் தான் நிறையா இருக்கும். அதனால் வந்து அங்கே தங்கலாங்க இப்போதைக்கு. அப்படியே அங்கேருந்து நாகர்கோல் வைல்ட் லைஃப் செஞ்சுரின்னு ஒன்று இருக்குது, அங்கே போகிறோம். அப்படியே இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், பார் வித் எம்ஆர்பி ரேட்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே அதிகமாக வந்து ஒயின் ஷாப் தான் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டால. ஏன்னா பார்டர் உங்களுக்கு அதே மாதிரி வந்து டீசெண்டெல்லாம் இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். நமக்கு வேண்டியவர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே தங்கவே வேணான்ட்டார். அழகாக கிளம்பி போடுங்க. 6 மணிங்கிறது ஒரு 6:30 மணி வரை செக் போஸ்ட்டில் விடுவாங்க, பிரச்சனை கிடையாது உங்களுக்கு, தயவு செஞ்சு தங்கிடாங்கன்னாரு. நம்மளும் அப்படி இப்படி பார்த்தோம் தங்கலாமான்ட்டு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. எல்லாமே ஃபுட்டே கிடைக்காது உங்களுக்கு இங்கே. பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்காது. என்னன்னா போர்க்கு, அதை விட்டிங்கன்னா சிக்கன் தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து. அதனால் அப்படியே நம்ம கிளம்புறோம். அதாவது வயநாடு தொல்பட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரைட் ரோடு கூர்க் போகிற ரோட்டில் வந்துட்டு ரைட் சைடில் அப்படியே வரும் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ரோடு. இது வந்து நாகர்கோல் வைல்ட் லைஃப் செஞ்சுரி போகிற ரோடுங்க. அது இதே ரோடு தான் வந்து மைசூருக்கும் போவோம். மைசூர் வந்து இங்கேருந்து 120 கிலோமீட்டர் நம்ம போல இருக்குது. ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். அதே மாதிரி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 கிலோமீட்டர்னு இருக்குது. அது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. அங்கே வந்து டைமிங் உண்டு. இந்த செக் போஸ்ட்லேருந்து அடுத்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே போகணும். அங்கே வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆகலாம். ரொம்ப லேட் ஆச்சுன்னா, ஒரு அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா என்கொயரி பண்ணுவாங்க நம்மளை. அப்படின்னு ஒரு ஆள் சொன்னிச்சு, நம்ம ஆள் தான் சொன்னிச்சு எல்லாமே. 6 மணிக்கெலாம் செக் போஸ்ட் போகணும். அதுதான் 6 மணிலேருந்து ஒரு 6:30 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்ன பண்ணால் ஆகலாம். அதே மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராலாம் இருக்காது. ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. பாருங்க பள்ளம் எவ்வளோ பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த குட்டால பார்த்தீங்கன்னா அதிகமாக மலைவாழ் மக்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஃபுட்டு தான் இங்கே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஃபுட்டு தான் கிடைக்கும். மட்டனோ பீஃபோ இங்கே கிடையாது பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக இங்கே வந்து முழுக்க முழுக்க வந்து பன்னிக்கறி, அதை விட்டிங்கன்னா வந்து சிக்கன் இருக்கும், கோழிக்கறி, அவ்வளோதான். ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஒயின் ஷாப் உண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. அந்த ஒயின் ஷாப்பும் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கு திறந்துருவான் போல இருக்குது. இங்கே குடிமகன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடிமகனாக இருப்பாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா. இங்கே அதே மாதிரி நைட்டு 10 மணி வரைக்கும் கடை உண்டு. அங்கே ஒருத்தனை கேட்டேன், கடைலாம் எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எப்போ மூடுவான்னு கேட்டேன். அந்த நபர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதெல்லாம் டைமே கிடையாது, 24 hours கடை உண்டு அப்படிங்கிறாப்புல. பார்த்தீங்கன்னா 4 ஒயின் ஷாப் இருக்கும். 4 ஒயின் ஷாப் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு குடிமகன் அதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா. இது வந்து நாகர்கோல் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு. இப்போ மழையினால் பூட்டிட்டாங்க. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம போகணும் பார்த்தீங்கன்னா. இது பஸ்லாம் நிற்கிது பாருங்கள், பஸ்ஸு ஜீப்லாம் நிற்கிது பாருங்கள். இப்போ நல்லா மழை பெய்ய ஃபுல்லாக பூட்டிட்டாங்க. இப்போ வந்து லாக் பண்ணிட்டாங்க, எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட் வந்துடும். என்னன்னா 6 மணிக்கு க்ளோஸ் செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா. நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம், அதுக்காக தான். பரவாயில்ல, மணி என்ன 6 ஆகலாங்க. என்னன்னா அங்கே திருநெல்வேலி போனோம்ல, திருநெல்வேலி டெம்பிள் அந்த சைடு போய் யானை பார்த்தோம்ல, அதனால் கொஞ்சம் லேட் ஆச்சு. என்னால் சீக்கிரம் வந்துருக்கலாம். இப்போ நடுவில் நம்ம வேண்டியவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவரும் சில ஐடியாலாம் கொடுத்தாரு. அடுத்த தடவை வாங்க ஃபேமிலியோட வாங்கன்னு சொல்லியிருக்காரு வயநாடு. கண்டிப்பாக வருவோம் நம்ம ஆஸ்திரேலியா, அதாவது ஆகஸ்ட் மாதம் வருவோம்.
பாருங்கள் செக் போஸ்ட் வந்துருச்சு. இது கண்ணாடி சரியில்லைங்க, ஒரே இதுவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. எவ்வளோ செல்ஃபி பாருங்கள் செக் போஸ்ட்டில் பசங்க. இங்கே செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிக்கெட்டுங்க. டைமிங் போட்டு கொடுத்துறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5:49 6:49 போகணும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைமிங்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 கிலோமீட்டர் மொத்தம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து என்ன சொன்னால், இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க விடாது, ஃபாரஸ்ட்டு அப்படி இப்படின்னாங்க. இருந்தாலும் நம்மளாம் வீடியோ எடுப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சஃபாரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மழை, பயங்கர மழை பெய்யுதுங்க. அந்த ஒரு காரணம் தான் வந்து நம்ம வந்து கூர்க்கு போகல. கூர்க்கு தலைக்காவிரிலாம் க்ளோஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. பயங்கர ஹெவி ரெயினா வந்து ஒரு 3 நாளைக்கு ஹெவி ரெயின் இருக்குன்னாங்க. அந்த ஒரு காரணம் தான் நம்ம வந்து கூர்க்கு போகலாங்க. இப்போ கூர்க்கு போகாமல் இப்போ மைசூர் போயிட்டுருக்கோம். எப்போதுமே நீங்கள் வந்து விசாரிச்சிக்கிங்க, எங்கே டூர் போனாலும் விசாரிச்சிக்கிங்க மேக்ஸிமம். பாருங்கண்ணா பா எப்படி மழை பெய்யுது பாருங்கள். டவுனில் மழை பெய்யல, இங்கே வந்து நல்ல மழை பெய்யுது. மான்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நிற்கிதுங்களா மான். இங்கே வந்து 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற செக் போஸ்ட் வந்து உங்களுக்கு 1 ஹவருக்கு மைசூர் போனோம். 7 மணிக்கு நம்ம மைசூர் போயணுங்க. மைசூர் 7 மணி கிடையாது, அடுத்த செக் போஸ்ட் 7 மணிக்கு போகணும். சாரி, மைசூர் தூரம். அடுத்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு, அதாவது 6:49 நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும் பார்த்தீங்கன்னா அடுத்த செக் போஸ்ட்டுக்கு. இல்லைனா ஏன் லேட்டு, என்ன லேட்டுன்னு கேட்பாங்க. அவ்வளோதான், ஒரு மேட்டரும் கிடையாது. 32 கிலோமீட்ரு நம்ம மெதுவாக போனாலே வந்து உங்களுக்கு வந்து 1 ஹவர் ஆகிடும், ரொம்ப மெதுவாக போனாலே. அதனால் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். நச்சுன்னு நறுக்குன்னு போயிட்டே இருப்போம் மெதுவாக, சரிங்களா? ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க, சூப்பரான ஃபாரஸ்ட்டு. 6 மணிக்கு மேலே வந்து வண்டி கம்மியாக தான் வரும். அது இப்போ வீக் டேஸு பத்தாததுக்கு. நல்லா மழை பெய்யுது, ஒருத்தனும் வர மாட்டான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து. அதனால் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தை தொடருங்க அப்படியே, சரிங்களா? நல்லா மழை பெய்யுது, பத்தாவது ஸ்பீட் பிரேக் பார்த்தீங்களா? ஸ்பீட் பிரேக்லாம் ஏறி இறங்கி மெதுவாக தான் போகணும். வீடியோ கேமரா நாட் அலோடு. ஓகே, பரவாயில்ல. அதுக்காக நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். லெஃப்ட் ரைட் சைடில் பாருங்கள் வீடெல்லாம் இருக்குது. அதாவது ஜன்னல் திறந்தோம்னா அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிது பார்த்தீங்கன்னா. நல்லா மழை பெய்யுது அங்கே பாருங்கள், கோட்ரஸ் மாதிரி சைடில் நல்லா மழை பெய்யுதுங்க. அப்பா பிரிச்சு எடுக்குது மழை. இப்போ என்ன குடும்பம்னா கொடகு எஸ்டேட்டு, கூர்க்கு, வயநாடு நல்லா மழை ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்புறோம் வயநாட்டை விட்டு, நல்லா மழை பெய்யுதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. இப்போ மைசூர் போகிறோம், கண்டிப்பாக அங்கே மழை பெய்யாது. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே மழை பெய்ய மாட்டேது, என்னன்னு தெரில. இதை கும்பகோணம் மக்கள்லாம் பார்த்துட்டு, நீ தயவு செஞ்சு ஊருக்கே வராதப்பா, எங்கேயாச்சும் வெளியூர் போப்பா அப்படி சொன்னால் சொல்லிவிடுவாங்க போல இருக்கு. ஏன்னு வச்சுங்க, நம்ம ஊரில் இருக்கும்போதெல்லாம் மழையே பெய்யல. அங்கேருந்து கிளம்பி வரேன், கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கேன், தஞ்சாவூர் வந்துட்டு இருக்கேன். சம மழை பார்த்தீங்கன்னா. அதுக்கு மறுநாள்லாம் கும்பகோணத்தில் மழை, எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. நான் ஊரில் இருந்தேன், அப்போ மழையே பெய்யல. அதை வெறுத்து போய் தான் கிளம்புனேன் பார்த்தீங்கன்னா. நம்ம நேரம் இப்போ அங்கே மழை பெய்யுது, இங்கேயும் மழை பெய்யுது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? சரிங்க, நம்ம அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணுவோங்க. போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணோம்னா பார்ப்போம், சரிங்களா? அப்படின்னா இந்த பயணம் வந்து அழகாக இந்த மலை, இந்த இயற்கையோட நம்ம ஜம்முன்னு பயணம் பண்ணுவோம், சரிங்களா? நல்லா மழை பெஞ்சிட்ருங்க. நான் இந்த மாதிரி மலையில் அதிகம் ட்ராவல் பண்ணவே மாட்டேன். அப்படியே உட்காந்துருவோம் பார்த்தீங்கன்னா, ஓரமாக ரூமில் உட்காந்துருவேன், எங்கள் வெளியே போக மாட்டேன். மழை நனைகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது பார்த்தீங்கன்னா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே உட்காந்துட்டு காரை மழை நனைய விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம், சரிங்களா? நல்ல ஒரு அருமையான பயணம். இது வந்து ஒரு 1 ஹவர் செம ஃபாரஸ்ட் பயணம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், முடிஞ்சாலும் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டில் தங்குறதுங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு இங்கே தங்கணும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே தங்குனீங்கன்னா பக்கத்தில் வந்து நிறையா வைல்ட் அனிமல்ஸ் நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். என்ன ஒன்று ஃபுட்டு, அந்த தங்குற இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்காது. பார்த்தீங்கன்னா இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸுங்க. இது இங்கே வந்தால் ரிப்போர்ட் பண்ணுங்க தங்குற மாதிரி இருந்தால். நம்ம அப்படியே விண்டோ மூடிடும். தண்ணி பயங்கரமாக அடிக்குதுங்க, உள்ள மழை பயங்கரமாக பெய்யுதுல உங்களுக்கு. நல்லா மழை பெஞ்சிட்ருங்க. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நமக்கு முன்னாடியும் வண்டி வரல, பின்னாடியும் வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். அந்த காட்டில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு.
உண்மையிலே இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. தன்னந்தனியாக அப்படியே காட்டில் ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். டவுன்லலாம் மழை பெய்யல, மழை கம்மியாக இருந்துச்சு. இங்கே தான் மழை பிரிச்சு எடுக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம போகிற வழியில் மரம் எதுவும் விழுந்துடக்கூடாது. மரம் விழுந்துச்சுன்னா ரோடு பிளாக் ஆகிடும், ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இன்னொன்று நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், நம்மளை தேடி வந்துடுவாங்க டக்குன்னு. இங்கே எங்கே என்ன ப்ராப்ளம்ன்ட்டு, வண்டி நிற்குதா இல்லையான்ட்டு உடனே வந்துடுவாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? நல்லா ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்கள் மழை. இப்போ பயங்கரமாக அடிக்குது இப்போ மழை. நல்லா வைபர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், லெஃப்டில் ஏகப்பட்ட மான் நிற்கிது மலையிலையும். பார்த்தீங்களா எவ்வளோ மான் நிற்கிதுன்னு? நிறையா மான் நிற்கிது. அதுமாதிரி இங்கே ரோட்டில் பாருங்கள், யானை ஃப்ரெஷ்ஷாக சாணி போட்டுருக்கு. இப்போ தான் இந்த பக்கம் தான் இங்கே கிராஸ் ஆகி போயிருக்குங்க யானை வந்து. அதனால தான் மான் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக நிற்கிது. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் நிறையா மான் நிற்கிது. இந்த மலையிலேயே மான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிற்கிது பாருங்கள், மலையை நினச்சிக்கிட்டு ஜம்முன்னு. டே இங்கே பாருங்கள், ரோட்டில் நிற்கிது மான்லாம். மலைக்கு அப்படியே ரோட்டு ஓரத்து வருது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஆகஸ்ட் மாதம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. ஜூன் ஜூலை நல்லா மழை பெய்யும். ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர செழிப்பாக இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு மான் தான் நிறையா இருக்குங்க பாருங்கள், துள்ளி ஓடுது பாருங்கள். அப்படியே மெதுவாக போகணும் நம்ம, ஏன்னா வந்து பாவம் அதோட இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் மெதுவாக போகணும் இப்போ, சரிங்களா? ஏய் குறுக்க ஓடாதப்பா, இப்படி குறுக்க ஓடுது பாருங்க. ரைட் சைடில் பாருங்க, ரைட் சைடில் நிறையா நிற்கிது. அப்படியே காரை பார்த்தா நல்லா ஓடுது. டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணுங்க நம்ம. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா அதோட இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம், அதோட வாழ்வாடம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம அதில் போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போகணும், சரிங்களா? சவுண்டை பாருங்க, யானை சவுண்டு. இப்படி சவுண்டு விடுது பாருங்க, பார்த்தீங்களா? யானை என்ன இடத்துல பயங்கர சவுண்ட் விடுதுங்க. சவுண்ட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? தெரியுதுங்களா யானை? ரெண்டு யானை நிற்குதுங்க. எப்படி காதை வந்து ஆட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஜம்முன்னு. நம்மளை பார்த்துட்டு தான் இருக்குங்க. உள்ள நிறையா இருக்கு யானை. இந்த ரோட்டை கிராஸ் பண்ண போல இருக்கு, அதுக்காக நிற்கிதெல்லாம். இங்கே பின்னாடி ஒன்று வருது பார்த்தீங்களா. எல்லாமே சின்ன யானை தாங்க. இது 3 யானை இருக்கு. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். அப்படியே ரோடை கிராஸ் பண்ணுறதா நிற்கிதுங்கெல்லாம். நம்ம வண்டியை பார்த்து நிற்கிதெல்லாம், அவ்வளோதான். சரி நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம், ரோடை நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம் நம்ம டக்குன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல பயணம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த லாங் லென்ஸ் கேமரா இருந்துச்சுங்க. நல்லா தூரமாக உள்ள அனிமல்ஸையும் நம்ம சூப்பராக வந்து விசிட் பண்ணி நல்ல வீடியோ கேப்சர் பண்ணலாம். நமக்கு அதன வாய்ப்பு இல்லை பார்த்தீங்கன்னா. நம்ம வச்சுருக்கிறது ஆக்ஷன் கேமரா தான், அதுவும் கோபுரம் தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து அவ்வளோ தூரத்தில் உள்ள அனிமல்ஸை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளால். இருந்தாலுமே நம்ம அப்பப்போ டக்குன்னு இந்த கோபுரம் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு மொபைல் ஃபோன் எடுத்து அதில் ஜூம் பண்ணி டக்குன்னு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா. அதுவுமே 4K தான் மொபைல்னு பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஓட்டிட்டுன்னு வச்சிங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களோட புண்ணியத்தில் அவங்க சப்போர்ட்டில் ஓட்டிகிட்ருக்கேன், அவ்வளோதாங்க. அப்படியே ஊர் சுற்றிட்டு இருக்கணும். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஃபீல் பண்ணாமல் நம்ம மட்டும் ஹாப்பியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனிதனுக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைலாம் சமாளிச்சுட்டு நம்ம போகணும். பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்த்தீங்களா,
இங்கே 2 வீலர் அலோவ் பண்ணுவாங்க. அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பைக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பைக் ரைடர்ஸ் அவங்களாம் அவ்வளோ பேர் வருவாங்க பார்த்தீங்கன்னா. அதாவது இப்போ வர மாட்டாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பார்த்தீங்கன்னா அவங்க லீவு பார்த்தீங்களா, அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பைக் போகுது. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் மலையில் இந்த ஜர்க்கின் போட்டு அதை போட்டுட்டு செமையாக போயிட்டுருக்காங்க. உண்மையிலே லைஃப்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு இதுதான், அது எப்படி வேணால் என்ஜாய் பண்ணலாம். இப்போ என்னால் பைக்கில் போக முடியாது, என்கிட்ட கார் இருக்கிற வச்சு நான் காரில் வந்துட்டுருக்கேன். இதே கார் இல்லை, நமக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்னா பைக்கில் தான் வரணும்னா அந்த பைக்லேயும் நான் வந்து போயிட்டுருப்பேன். ஏன்னா ட்ராவல் பண்ணோம், நம்மளை பிடிச்ச வரையும் நம்ம சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுங்க, அவ்வளோதான். அது எதில் ட்ராவல் பண்ணாருன்னா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாருன்னா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாருன்னா, பைக் இருந்தாருன்னா, சைக்கிள் இருந்தாருன்னா, கார் இருந்தாருன்னா, ஏதோ ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ரோடு தான். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஷார்ட்டாக போட்டிருக்காங்க ரோடு வந்து. உங்களுக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது செம்மண்ணாக இருந்திருக்கும், மண் ரோடாக இருந்திருக்கும், குதிரை வண்டி அது மாதிரி வண்டி போயிருக்கோம், இல்லை குதிரையில் போயிருப்பாங்க, குறுக்கு பாதை மாதிரி போயிருக்கோம். அதை கண்டுபிடிச்சி நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து அழகாக ஏதோ ஒரு வண்டி போகிற மாதிரி ரோடு போட்டிருக்காங்க பாரு, அதுவே பெரிய விஷயம். அது ரொம்ப வசதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இல்லைனா நம்ம ரொம்ப தூரம் சுற்றிட்டு போகணும், நம்ம வந்து மைசூர் போகணுன்னா இப்போ வந்து ரொம்ப பக்கம் மைசூர் வந்து ரோடு வந்து உங்களுக்கு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்நாடகா வண்டி வரும் உங்களுக்கு. ஏன்னா இதான் ஷார்ட் ரூட் உங்களுக்கு மைசூருக்கு. என்ன ஃபாரஸ்ட்டு நடுவில் ஒரு 32 கிலோமீட்டர் தான், ஒரு கடை இருக்காது ஒன்றும் இருக்காது, நம்ம நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறது நல்லா சூப்பரான இடம் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு நல்லா ட்ராவல் பண்ணலாம், ட்ராவலர்ஸு லாகர்ஸு எல்லாமே இந்த இடத்துலேருந்து செம்மையாக ட்ராவல் பண்ணலாம். அப்படிப்பட்ட இடம் தான் இது பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு ஒரு வண்டி வந்துச்சுன்னா நம்ம இடம் விட்டு இறங்கி தான் வரணும், இறங்கி போனோம் அந்த வண்டி போகிறதுக்கு நம்ம வழி விடணும் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி வழி விட்டு போனோம்னா வந்து நல்லது. என்றைக்குமே நான் வழி விட மாட்டேன், அப்படி எதிர்த்து நின்று போவோன்னா கொஞ்சம் கஷ்டம், சண்டை தான் வரும் பார்த்தீங்கன்னா. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்துட்டு நம்ம வந்து போகிறோம்னா இடம் விட்டு போங்க, அதான் நல்லது என்றைக்குமே. சரிங்களா? நல்லா பயங்கரமாக இருட்டிடுச்சிங்க. இப்போ நம்ம ஹெட்லைட்லாம் ஆன் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா யானை வச்சு குறுக்க வரும், சொல்ல முடியாது, எது வேணால் குறுக்க வரலாம். என்னோட வண்டியே இல்லை, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம் தனியாக. இங்கே பாருங்க, லெஃப்டில் யானை நிற்கிது பாருங்க. அப்பா இந்த யானைலாம் பாருங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது யானை பார்த்தீங்கன்னா. இந்த யானைலாம் வந்து அப்படியே ஏன்னா நல்ல உணவு கிடைக்குது, நல்லா சாப்பிடுது போல இருக்குங்க. அதனால நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது யானை பார்த்தீங்கன்னா. இந்த யானை அங்கே வந்ததுக்கு ஒரு யானை சத்தம் போட்டுச்சு பார்த்தீங்களா, பயங்கரமா. எதனால் சத்தம் போட்டுச்சு தெரியல, ஏதோ ஒன்று யானை வச்சு பார்த்தாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது, வண்டியே ஓட்ட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யணுங்க. அதாவது இந்த மாதிரி காட்டில் நல்லா மழை பெஞ்சாதான் சுற்றி கீழே உள்ள டேம்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி நிறையா வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் இடத்துல செக் போஸ்ட் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஏதாச்சும் நல்ல கமெண்ட்டாக எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்கேன், அப்படி நல்ல கமெண்ட்டாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.